அரசு சார்பாக அறிவிச்சாச்சு. மழையும் முடிஞ்சு போச்சு, நெல்லும் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டாச்சு, எல்லா பணியும் முடிஞ்சிச்சு. வேற பார்க்க 30 நாளா அமைதியா இருந்த நடிகர் விஜய் அவர்கள் மழை ஓஞ்சிச்சுல்ல, மீண்டும் மழை இருந்துச்சுல்ல. இப்போ குறுவை நெல்லை பற்றி இப்போ நெல்லை பற்றி பேசுவதற்கு இன்னும் சொல்லப்போனால் வந்து சில சொன்னாங்க குருவை வந்து ரோட்டில் கொட்டிருக்குன்னாங்க. குருவையை பொறுத்தவரையில் இப்போது வந்து களம் இருக்க வேண்டும். களம் இப்போ முன்னெல்லாம் வந்து குருவையெல்லாம் வந்து ரொம்ப சாகுபடி செய்வது இல்லை, கள வசதி இல்லை. இப்போது வந்து கள வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ரோடு கிராம சாலைகள் அங்கே இருக்குது. கிராமத்தில் வந்து இப்போ அது கிராமத்தில் அறுவடை செய்த நெல்லை கொண்டாந்து ரோட்டில் போட்டுருவாங்க, வயலில் அறுவடை செய்த நெல்லை ரோட்டில் போட்டுருவாங்க. அப்போ அங்கேருந்து தான் வந்து டிபிசிக்கு எடுத்து போவாங்க. ஆனால் டிபிசிக்கு போகாமே இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கட்சி பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற தலைவர்கள்லாம் வந்து நெல்லை பற்றி தெரியாது, விவசாயத்தை பற்றி தெரியாத தலைவர்கள்லாம் புது தலைவர்லாம் வந்திருக்காங்க. அதை வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி வாங்குறதுக்கு மைக்கு நீங்கள் இருக்கீங்க, செய்தி போடுவதற்கு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் வந்து விவசாயத்தை இப்போலாம் வந்து இப்போ பல காலம் வந்து தார் ரோடுகள் சாலை வசதி இல்லாத காரணத்தால் இப்போ சாலையிலேயே இப்போ வந்து நெல்லை கொண்டு அறுவடை செய்த இயந்திரங்களில் வயலில் அறுவடை செய்து அந்த நெல்லை வந்து ஒரு டிப்பர் முடிஞ்சவங்க கொண்டாந்து ரோட்டில் கொட்டுவாங்க. ரோட்டில் கொட்டிட்டு தான் அங்கேருந்து தான் எடுத்து போய் டிபிசிக்கு நெல்லை காய வச்சு டிபிசிக்கு எடுத்து போவாங்க. ஆக அதிக இப்போ ரோட்டை விட்டு காய வைக்கிற நெல்லை பார்த்து விட்டு இப்போ செய்தித்தாளில் தலைவர்கள்லாம் இப்போ அறிவிக்கிறார்கள். ஆக வந்து இது வந்து இப்போ பொறுத்தவரையில் இப்போ நெல் கொள்முதலை பொறுத்தவரையில் துரிதமாக அரசு செயல்பட்டு அதனுடைய பணியை நெல்லை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கிட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நடவடிக்கை முழுவீச்சு நடைபெற்றிருக்கிறது. இப்போ கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக முடிஞ்சு போச்சு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் முடிஞ்சு போச்சு, நாகப்பட்டினத்தில் முக்கால்வாசி கிட்டத்தட்ட 10,000 ஹெக்டேர் தான் இருக்கின்றது. அதுவும் திருவாரூர் தஞ்சாவூரில் முடிந்து விட்டது. திருவாரூர் அதுவும் குறைந்த இது 4 நாட்கள் மழை இல்லாமல் இருந்தால் அறுவடை செய்து முடிந்துவிடும். ஆக நெல் இப்போ வந்து இப்போ டிபிசி நெல் இப்போது இல்லை, எல்லாத்தையும் ஏற்றி பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து புது தலைவர்கள்லாம் உருவாக்குனதுக்கு மழையே முடிஞ்ச பிறகு நெல் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு எப்படி நெல்லை நாற்று விடுறது, எப்போ விரை விடுறது, எப்போ நாற்று நடுறது, எப்போ எந்த வயசு நாற்று நடுறது, எப்போ பூச்சி மருந்து அடிக்கிறது, எப்போ அறுவடை செய்யறது என்று தெரியாதவர்கள்லாம் இப்போ வந்து எல்லாம் விவசாயி வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ செய்கிறார்கள். விவசாயிக்கு இப்போ இந்த அரசை முதலமைச்சர் என்ன சொன்ன மக்களின் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு எடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற தலைவர். ஆகிய இப்போ இன்னைக்கு கூட பார்த்தா இப்போ திருநெல்வேலி, மதுரை, இந்த தென் மாவட்டத்துக்கு சென்று அவர் தன்னுடைய களப்பணியை ஆற்றி முதலமைச்சர் பணியாக கடந்த கால இபிஎஸ் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். ஒரு சாதாரண தொண்டன் சொல்லுகின்ற முதலமைச்சர் இருந்து 4 ஆண்டு காலம் இருந்தார். அது எந்த மாவட்டத்தையும் அருகே செல்லவில்லை, கொரோனா காலத்திலும் செல்லவில்லை. கொரோனாவில் முடிஞ்ச இப்போ விஜய் தமாக தலைவர் விஜய் இப்போ அறிவிக்கிறார். கொரோனா காலத்தில் எங்கே இருந்தார்? இது மக்கள் சிந்திக்க வேண்டும். கொரோனா காலத்தில் இப்போ ராஜா பார்த்தா எனக்கு வந்து ராஜா வந்து காய்கறி எல்லா வீட்டுக்கும் காய்கறி கொடுத்தா எல்லாரும் கொடுத்தாங்க. இப்போ நகர செயலாளர், எங்களுடைய நகர செயலாளர் இப்போ கொரோனா காலத்தில் அரிசி கொடுத்தா, எல்லா மக்களும் கொடுத்தா. எங்கள் கட்சியாளர்கள் எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாம் களத்தில் இருந்தார். கொரோனா காலத்தில் நடிகர் விஜய் எங்கே இருந்தார்? அப்போ வந்து அப்போதான் களத்தில் காட்டணும். அப்போதான் களத்தில் இப்போ யார் மக்களுக்கு கஷ்டம் வருதோ, யார் கஷ்ட காலத்தில் யார் வந்து உதவி செய்கின்றார்களோ, பணியாற்றுகின்றாரோ அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்கிற தலைவராக இருக்கிறார்கள். இப்போ இன்னும் சொன்னோம்னா இப்போ யாராவது இப்போ தினந்தோறும் இப்போ வந்து இப்போ ஒரு புது பாட்டாளி கட்சி தலைவர் அன்புமணி வரை இப்போ டெய்லி அடிக்க விடுறார். திமுக பேசினாதான் ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணிக்கு இடம் கொடுப்பாங்களோ என்ற இடம் சீட்டு போடுறாங்க, சீட்டு இடம் பிடிக்கிறாங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் இப்போ முதலமைச்சர் வச்சா பேசுறது, அழிக்க விடுறது,
நெல்லை பற்றி பேசுறது, எல்லாத்தையும் பேசுறது. ஆக இப்போ நெல் ஒரு பேசும் பொருளாக ஆகிவிட்டது. ஆக இப்போ விவசாயிகள் பேசும் பொருள் ஆகிவிட்டார்கள். ஆக விவசாயிகளை இப்போ இந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்தது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். விவசாயிக்கு ஒரு மதிப்பு, இந்த இதில் விவசாயிக்கு மதிப்பு. பச்சை துண்டு யாரை போனாலும் இப்போ பச்சை துண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ தலைவரெல்லாம் போய் பச்சை துண்டை போட்டுட்டு அங்கே வந்து விவசாயிக்கு கண்ணீர் அடிப்பது போல அடிக்க விடுறாங்க, போகிறாங்க. விவசாயிகளை பற்றி அரசியல் பண்ணுகின்றார்கள். ஆக விவசாயிகள் மதிக்கப்படுகின்றார்கள். ஆக இப்போ எல்லோரும் மதிக்கப்படுகிறவர்களாக ஆக்கியது நம்முடைய முதலமைச்சர். ஏனென்றால் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் என்று அறிவித்த காரணம் விவசாயிக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மழையால விவசாயிகள் பாதிக்கப்படும் போது படத்துக்கான கருத்தை வந்து முதல்வர் தெரிவிக்கிறார், எதிர்கட்சி கூட்டம் சொல்றீங்க பைசன் பரிசு. ஏன்னா விவசாயிகள் மழையில அது சார் அவரை நீங்க போய் மழை கம்மி அவங்க பார்க்கலையா? அதுக்காக வந்து மழையை பார்க்கும்போது அது மழையை படியே அவர் முடிக்கின்றாங்க. படத்தை பார்க்க படத்தை செய்வது நல்ல பாராட்டுவது என்பது தவறா? பாராட்டு செய்து யாரும் பாராட்டுவதில்லை. பாராட்டுங்கள் நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை செய்கிறது. பாராட்டுவது ஒரு மனிதனுடைய இயல்பு. அதான்.